போடிக்கும் பாடங்களை விரும்பாத ஆனா பரீட்சையில நல்ல மதிப்பெண் எடுக்க விரும்பும் நண்பர்களே, குவாண்டம் வேக பயணத்துக்கு தயாராகுங்க. குவாண்டம் இயற்பியல் என்பது வெறும் அறிவியல் புனகதை அல்ல, இது நிஜம். மிக சிறிய அளவில் எலக்ட்ரான்கள் மற்றும் போட்டான்கள் போன்ற துகள்கள் சாதாரண விதிகளின்படி செயல்படுவதில்லை. அவை டெலிபோர்ட் ஆகலாம், அலைகளாகவும் துகளாகவும் செயல்படலாம், மேலும் பல ஒளி ஆண்டுகள் தூரத்திலே இருந்தோ ஒன்னையொன்னு பாதிக்கலாம். இது சாத்தியமற்றது என்று தோன்றுகிறதா? இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட். பிரபலமான இரட்டை பிளவு சோதனை நமக்கு என்ன காட்டுகிறது என்ன? ஒரு துகளை வெறுமனே கவனிப்பது சூட அது செயல்படும் விதத்தை மாற்றும். விசித்திரமாக இருக்குது இல்லையா? ஆனால் அது உண்மைதான். குவாண்டம் மட்டத்தில் உங்கள் கவனம் உண்மையில் முக்கியமானது. குவாண்டம் இயற்பியல் இல்லாமல் லேசர்கள் இருக்காது, ஸ்மார்ட்போன்கள் இருக்காது, மேலும் நாம் அறிந்த கணினிகள் நிச்சயமாக இருக்காது. நீங்க தினமும் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் சக்தி அளிக்கிறது. இதன் மிக ஆச்சரியமான பகுதி என்னவென்னா, குவாண்டம் விதிகள் ஏன் இப்படி செயல்படுகின்றன என்பதை யாரும் முழுமையா புரிந்து கொள்ளவில்லை. பிரேக் சன்ஸ்டீனே இத மர்மமான ஒன்று என அழைச்சார். எனவே அடுத்த முறை உங்கள் போனை சார்ஜ் செய்யும் போதோ அல்லது இணையத்தை பயன்படுத்தும் போதோ நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு குவாண்டம் உலகில் வாழ்கிறீங்க. குவாண்டம் இயற்பியல் என்பது வெறும் கோட்பாடு அல்ல, இது நவீன தொழில்நுட்பத்தின் மற்றும் அறிவியலின் எதிர்காலத்தின் உந்து சக்தி. இன்னும் ஆழமாக பார்க்க தயாரா? கைசி வினாடிகளில் மேலும் வியக்க வைக்கும் அறிவியலை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்க.